ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி கேரட்டில் எப்படி ஜூஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் 2 வகையான டைப்பில் கேரட்டில் ஜூஸ் போடலாம். ஒரு தடவை ஜூஸ் பண்ணி எடுத்துக்கினா அது 2 மெத்தடில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இது நீங்கள் குடிக்கலாம். நல்லா ஹெல்த்தான வெஜிடேபிள்ஸு கேரட்டு. நான் அதுக்கு தேவையானது ஒரு 3 கேரட்டு மீடியம் சைஸ் இருக்கிறதுனால நான் 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் கேரட் இருந்தால் 2 கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் ஜூஸ் வர அளவுக்கு. அப்புறமா அடுத்து ஒரு லைமு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் முழு பவுட்ரு, அதாவது முழு தூள். இப்போ இது 3 கேரட் சேர்த்து 4 பொருளை வச்சு 2 டைப்பான கேரட் ஜூஸை செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த கேரட்டு தோலெல்லாம் நல்லா க்ளீனாக சீவிட்டு நல்லா கழுவி தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2 தண்ணியில் இல்லை ஒரு தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் நம்ம இது சீவின பிறகு திரும்ப தண்ணியில் கழுவிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்துட்டு இது நான் கேரட் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கினேன். இப்போ இதை கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டை நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதாவது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இதை நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஜூஸும் வரும். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கணும். ஒரு பாத்திரம் எடுத்து பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருந்த ஜார் பாத்திரம் தெரியும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த ஃபுல்லாக அந்த சார்னால் நல்லா க்ளீனாக அரைஞ்ச பிறகு தான் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு இதாகும். அதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும் நான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நம்ம ஜாஸ்தி தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் மீடியமாக சைஸில் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கணும். அப்போ தான் வடிகட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இது இப்படி ப்ரெஸ் பண்ணக்கணும்னா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா அதில் வந்துடும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப இதுவாக அரைச்சோம்னா அந்த அளவுக்கு ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இதில் நீங்கள் முகத்துக்கு அரிசி மாவோ இல்லை கடல மாவு எது இருந்தாலும் கொஞ்சம் போட்டு, ஏன்னா நல்லா நைஸாக இருக்குது. மூஞ்சுக்கு ஒரு ஸ்க்ரப் மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் பேக் மாதிரி கூட. உளுந்து, பச்சை பயிறு, கடலப்பருப்பு மாவு, கடல மாவு ஏதாவது இருந்தாலும் அரிசி மாவு இருந்தால் கூட போட்டு லைட்டாக இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸு. இப்போது இது நான் 2 டைப்பில் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
விரும்பி பசங்க நல்லா குடிக்குவாங்க, பெரியவங்களும் குடிப்பாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரியும் போது ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கொஞ்சம் நல்லா அரைஞ்ச பிறகு மறுபடியும் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சா தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜூஸு ரெடி. இப்போ இதில் வந்து நான் 2 டைப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் இது ஃபுல்லு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா ஒரு 3-4 கேரட்டு அறுத்துட்டு இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணல. இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு கிளாஸ் அளவுக்கு. இப்போ இதில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, இல்லை காட்டினா வேறு இந்த டாபர் ஹனி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பால் கூட பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கினேன். ஒரு கேரட் அரைச்சிட்டு அந்த ஹனி சேர்த்தோம்னா சிம்பிளான ஒரு ஜூஸு ரெடி. அடுத்து வந்து இந்த கிளாஸில் இருக்கிறது வந்து நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து முழு தூள், இது தேவையான அளவுக்கு இப்படி ஒரு 2 விரலை இப்படி எடுத்து இப்படி குழந்தைங்க விரும்பி குடித்தா கூட நீங்கள் கொடுக்கலாம். இதில் வந்து லைம் ஜூஸு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 ட்ராப்பு. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துக்கலாம். இது வேறு கேரட்டும் ஹனி மிக்ஸ் பண்ண, உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்தால் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டில் பால் குடிக்கிற பசங்களுக்கு கூட இதில் பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா நல்லா விரும்பி குடிக்குவாங்க பசங்க, பெரியவங்க கூட இந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி இதில் எலுமிச்சப்பழமும், அடுத்து இன்னொரு ஜூஸ் கேரட்டில் வந்து கேரட்டு ஜூஸ் எடுத்து எலுமிச்சப்பழம், கொஞ்சம் பெப்பரு, முழுத்தூள் பவுட்ரு, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்துக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இப்படி எடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நான் போட்டுருக்கிறேன். நல்லா சூப்பரான ஜூஸு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்களும் சரி பசங்களும் நல்லா விரும்பி குடிக்குவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.